வெல்கம் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். இவர் தான் உங்க லண்டன் தமிழன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸே நம்மள இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. நம்ம கூட இருக்கிறது வந்து பிரசஞ்சோ, நம்ம ஸ்குவிட் இருக்காரு. இவர் தான் நம்ம நண்பர், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. திருக்கோணமலை ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காது. அது வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, திருக்கோணமலை இன்னொன்று என்ன ஷார்ட் ஃபார்ம் ட்ரிங்கோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர்கிட்ட கேட்டேன், இங்கே நான் வந்து நல்லா ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னோன்னே இவர் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டு சினமன் கார்டன். பின்னாடி வாழைத்தோப்புல நிக்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. வாழைத்தோப்பு நாங்க லண்டன்ல இருக்கோம். லண்டன்ல தான் ஆனா அந்த இடம் வந்து அப்படி பக்கா ஒரு இலங்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இங்க இருக்குது. ஸோ இங்கே நீங்க ரெகுலரா வந்து சாப்பிடுவீங்க? ஆமா ஆமா, ஃபேமிலியோட வந்து சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ இவர் நிறைய வந்து ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லியிருக்காரு. நம்ம போய் அங்கே ஆர்டர் பண்ணல ஹெல்ப் பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி. ஓகே. சொல்ல போனா அவங்களுக்கு ஃபேமஸ் வந்து கினி பரோட்டான்னு சொல்லி அது இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். அதோட பரோட்டா ட்ரை பண்றோம், கொத்து ரொட்டி ட்ரை பண்ண போறோம், கனவா கறி அதான் நீங்க ஸ்பெஷலி அதுவும் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு தான் நம்ம ராஜுபாய் வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்திருக்காரு, பார்ப்போம் எப்படி இருக்க. அது அவர் வந்து இவரு ஒரு ஷெஃப் தான். இவர் அப்பப்போ வந்து கடன்னு அடிச்சு செய்வாரு. ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதையும் பார்க்க போறோம். நம்ம போய் உள்ளார போய் பார்ப்போம். நீங்க எங்க போறீங்க? இப்போ ஜஸ்ட் கவுண்டர் போறோம். சரக்கு போறீங்க? I will come back. When I think about the way we used to be, when I think about the things it took from me, I know that I am so much better. When I look at what I've done, now that we're apart, when I look at what I've won, I've come so far, I know I'm so much better. ப்ராக் பியர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மிடில் ப்ராக் லைட்டாக பியர் நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் டே ஷூட் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப கத்தி பேச முடியல, ஏன்னா போலீஸ் வண்டி இப்போ தான் போச்சு. உள்ளார போய் என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ராஜு பாயோட சேர்ந்து இன்னைக்கு சவுத் லண்டன்ல இருக்க காசல்டன்ல இருக்கிற சினமன் கார்டன்ல ஒரு ஸ்பெஷல் ஃபுட் நாங்கள் சாப்பிடக்கு வந்திருக்கோம். ஆமாம், ராஜு பாயோட சேர்ந்து நாங்கள் அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். தேங்க்யூ. இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிரி பரோட்டா. கிரி பரோட்டா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோட்டா போட்டு அதுக்கு மட்டன் சிக்கன் சீ ஃபுட் போட்டு அதை அப்படியே வச்சு கட்டி வாழையில கட்டி அதை அப்படியே பாயில் பண்ணுவாங்க. அது அப்படியே கொண்டு வந்து வைக்கல அந்த வாழையில வாசம், அந்த டேஸ்ட் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா. எனக்கு வாய் ஊடுது. இவர் தெரியுமா? இவர் தெரியும். அதான் நீங்க வலவை சுமன் வல்வை, இவன் வலவைன்னு கூப்பிட்டு இந்த இவன் வலவைன்னு அம்மா, இவன் ஆந்திராக்காரன். வல்வை சுமன், ஸ்மித், குமார், பிரசாந்த் ஜோ, பயங்கர ஃபேமஸ் டிக்டாக். இந்த இவர் வந்து இந்த வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறாரு. அவர் வந்து ஃபேஸ்புக் ஃபேமஸ். அவங்க சேனல் பேர் என்ன? என்டர்டெய்னர். 125,000 followers வந்து ஆளுக்கு இருக்கு. 125,000 followers. சூப்பர். நம்ம ஸ்ரீலங்கா நண்பர்களோட சேர்ந்து ஈழத்தமிழர்களோட சேர்ந்து சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட போவோம். ஸோ இப்போ வந்து எங்களோட இந்த மிக்ஸ் டேபிள் ரெடியாக இருக்குது. ராஜுபாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. அது ரெடி? சூப்பர். ஐ எம் born ரெடி. சாப்பாடுனா ரொம்ப ரெடி. தேங்க்யூ. இதுல என்னென்ன இருக்கு? எல்லாமே இருக்கா? ஸோ மட்டன், சிக்கன், சீ ஃபுட் மிக்ஸ் பண்ணி ஒரு மல்டி காம்போ. ஓகே. நான் ஒன்று கடிச்சாதான் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதோட இது அந்த டெக்ஸ்டரே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லைட்டா கிக் இருக்கு. வரப்பு லைட் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து ஸ்பைசியா இருக்கும். கூட தண்ணி இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா, சைட் டிஷ்க்கு சூப்பரா இருக்கும். நமக்கு நல்ல டேஸ்ட், சூப்பரான டேஸ்ட். உரப்பு பிடிக்கிறவங்களுக்கு டெவில் சூப்பரா இருக்கும். சிக்கன் டெவில் காதுலேருந்து போக வந்தாலும் வரும். நம்ம ஊர்ல இருந்து இங்க கம்மியா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. இன்னொன்று சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. கையால் எடுத்து நம்ம ப்ரான் எடுக்க போகிறோம். இந்த பாருங்க ப்ரான் எப்படி இருக்கும் பாருங்க. இதில் ஃபுல் இது இருக்கு. அல்டிமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது ஃபுல்லா நான் சாப்பிட போறது இல்லை, இவங்க எல்லாமே சாப்பிட போறாங்க. பாத் வச்சுக்க நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்று இது சொல்லுவோம். இந்த டைம்ல வந்து இப்போ நாங்கள் மெயின் டிஷ் ஆர்டர் பண்ணிட்டோம். வெரி எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த மெயின் டிஷ் வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸ்மார்ட் குக் லைவ். அவருக்கு உரப்பா இருக்குது, செவந்துட்டாரு கொஞ்சம் இல்லை. ஆனா ஸ்மித்துக்கு வந்து இது பாதி உரப்பு தானா, அப்படித்தானே? இது பத்தாது, இதோட நல்லா இருக்குமா? சூப்பர். நல்ல உரப்பை போட்டுட்டு ஒரு லெமன் தானே தந்தாங்க, 3 லெமனை புளிஞ்சு விட்டுட்டு அடிச்சு பாருங்க, வேற லெவலு. சூப்பர். நம்ம இப்போதான் ஸ்டார்டர்ஸ் முடிச்சிருக்கோம், மெயின்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம மக்கள் ஸ்ரீலங்காலேருந்து இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலான்னு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் இங்கேருந்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒரு இதில் ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா வல்வட்டித்துறை. நீங்களும் வல்வட்டித்துறை. ரெண்டு பேரும் ஒரே ஊர் மக்கள், ரிலேட்டிவ்ஸ் தான். நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இப்படி மச்சான் அந்த ஊர்லயே 2 வீடு தானே? அப்படி அப்படி இல்ல. வெள்ளத்துறையாக்கள் வேற இடத்துல பொண்ணு கொடுக்க மாட்டேன், வேற இடத்துல பையன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே கொடுக்கவும் மாட்டீங்க, வாங்கவும் மாட்டாங்க. சூப்பரான ஃபேமிலி. எங்கேயும் பொண்ணை வந்து கொடுக்கவும் மாட்டாங்களா, வாங்கவும் மாட்டாங்களா. ஸோ அதனால தான் ஒரே ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஊர்ல கிடைக்காது, இவங்கள்ட்ட என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஆரம்பிங்க, நீங்க சொல்லுங்க என்ன இருக்குன்னு. குறிப்பா வந்து இது வெரைட்டி தான், பட் கீரை புட்டும் மீன் குழம்பும் வந்து ஸ்ரீலங்காவில், அதாவது தமிழர்கள் வாழ்ற பிரதேசத்தில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ். கீரை புட்டும் மீன் குழம்பு சூப்பர். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது இங்க கிடைக்குமா? இங்க கிடைக்கும். அதாவது தமிழாக்கள் வச்சிருக்கிறது, ஸ்ரீலங்கன் தமிழாக்கள் வச்சிருக்கிற கடையில மட்டும் கிடைக்கும், மற்ற ரெஸ்டாரண்ட்ல கிடைக்காது. இங்க கிராய்டல் இருக்கா? கிராய்டல்ல இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருக்குதோ இல்ல தெரியாது. இங்க இல்ல. வேற ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கிடைக்கும். சூப்பர். அங்க கிடைக்குமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் ஸ்டைலோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபுட் ஸ்டைல் வந்து கேரளாவோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். கூட புட்டு இருக்கு, கேரளாவில் இருக்கு. நம்ம ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் புட்டு, டெய்லி புட்டு இருக்கும் எல்லா வீட்லயும். அந்த மாதிரி அப்பம் ஒகேஷனலி ஸ்பெஷலா இருக்கும். சரி, அது கேரளாவில் கூட இருக்கு. அந்த மாதிரி ஃபுட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கேரளாவோட ஒத்து போகும் ஸ்ரீலங்கா ஃபுட் ஸ்டைல். ஓகே, அப்போ அவங்க சொல்றது என்ன கரெக்ட் தானே? பழைய காலத்துல வந்து கேரளால இருந்தா மூவ் ஆகி நீங்க எல்லாம் போய் ஸ்ரீலங்கால அது தவறான தகவல். பாத்தீங்கன்னா குமரிக்கண்டல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நிலப்பரப்பு. சோ அப்ப அது ஒத்து போகுது. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அவங்க தமிழ் வந்து ஸ்ரீலங்கா அப்படி ஒவ்வொரு வித்தியாசத்துல ஒத்து போகும். அவங்க பேசுற தமிழ் சீனியர் சொல்லுவாங்க, நம்ம சக்கரன்னு சொல்லுவோம் சென்னையில. அவங்க அந்த பக்கம் சீனியர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயம் வந்து ஒத்து போகும். ஓகே, அந்த அப்படியே அந்த இது கன்னியாகுமரியில இருந்து அப்படி வலிஞ்சு இறங்கி போயிருந்தது 500 வருஷத்துக்கு முதல் மலையாளம்ன்ற மொழியும் இல்ல, கேரளான்ற ஒரு மாநிலம் இல்ல. அதுக்கு முதல் இருந்தே தமிழ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆமா, பல காலத்து ராவணன் காலத்துல அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க அங்க போயிட்ட வழி அங்க நீங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, வேற ஏதாச்சும் சாப்பிடுறது வேற அந்த மாதிரி வந்து இப்போ நீங்க தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சொன்னா கொத்து பரோட்டா ஃபேமஸ். ஆமா, அதே ஸ்டைல்ல இங்க வந்து கொத்து ரொட்டின்னு இருக்கு ஸ்ரீலங்கால. அதே தானே ஸ்ட்ரீட் ஃபுட்ல கொத்து ரொட்டி இஸ் ஃபேமஸ். ஓகே, அது என்ன டிஃபரன்ஸ்? கொத்து பரோட்டா மேக்கிங் ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இங்கே பரோட்டா பிச்சு போட்டு சால்னா போட்டு அடிப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கு கொத்தரடிக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் மெதட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டு முட்டை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கொத்தரொட்டின்னு அதுக்கு ஸ்பெஷலா கட் பண்ணி பீச் ரொட்டின்னு சொல்லுவாங்க. ரொட்டியை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மட்டன் கறியை ப்ரிப்பரேஷன் பண்ணி வெரைட்டிஸ் இருக்கு. சூப்பர். நம்ம தமிழ்நாடு வந்து கொத்து பரோட்டான்னு சிம்பிளா முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு ஸ்பெஷல், அது வந்து ஃபேமஸ். ஓகே, ஸ்ரீலங்கால எங்க போனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்ல கொத்தரொட்டின்னு சொன்னா ஃபேமஸ். சூப்பர். நான் அது மட்டும் இல்ல, நான் ஸ்ரீலங்கால போனப்போ கொலம்போல அந்த பீச்ல வந்து இந்த இது இருக்குல்ல, மீன் வறுக்கிறது ஒண்ணு இருக்கட்டும், பிரான் வச்சு ஒரு வடை மாதிரி ஏதோ பண்ணாங்க. அது என்ன கடலை வடை இருக்குல்ல, அந்த ஸ்டைல அங்க வந்து அங்கேயும் கடலை வடை இருக்கு. ரால் வடை பருப்பு வடை சொல்லுவாங்க. அது வந்து மாசி வடை இல்லாட்டி ரால் வடை, அந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் போட்டு செய்வாங்க. இங்க கிடைக்குது அதுவும்? இங்க வந்து இல்ல பார்த்தது இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த லேம் ரோலா மட்டன் ரோல் சூப்பரா. நான் அது இங்க சாப்பிட்டுருக்கேன். அது நான் இப்படிதான் மட்டன் ரோல் வந்து ஸ்ரீலங்கா இந்தியால வந்து ஸ்ரீலங்கன் வருஷவாரத்தை வந்து ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ல போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து மிதிவடின்னு சொல்லுவாங்க. அதாவது எக் அண்ட் ஃபிஷ் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து மிதிவடின்னு பேரு.
மிதி படி மிதி வெடி ஓ ஓகே ஓகே ஒரு வாட்டி ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போயிட்டு வலசோகத்தை போயிட்டு கேட்டேன் ஃப்ரெண்டுக்கு மிதி ரெண்டு கொடுங்கன்னு சொல்லி நம்மள பயந்து ஓடிட்டாங்க ஏதோ மாமாக்கு கொடுக்க போறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு அந்த டேஸ்ட் இருக்கு சூப்பர் அந்த மாதிரி மட்டன் ரோல் சூப்பர் மட்டன் ரோல் சூப்பர் இப்போ லேம்ப் ரைஸ் நான் இன்னும் சாப்பிடல ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடல ஒரு நாள் வீட்டுல சாப்பிடல லேம்ப் ரைஸா லெம்ப் ரைஸா lamb rice அதுல வந்து ரெண்டு விதம் நான் வந்து ஒரு டைம் போனப்போ ஸ்ரீலங்கா கொலம்போ ஃபுல்லா சுத்தினேன் அது வாங்குறதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் சொன்னாங்க பனானா லீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கல அங்க போனா ஒரே தெருவுல 3 பனானா லீஃப் இருக்கு அதுல நான் போனதுல கிடைக்கல அப்புறமா வந்து ஒரு கடைக்கு போகும்போது எனக்கு வெஜிடேரியன் லேம்ப் ரைஸ் கிடைச்சது ஸோ லேம்ப் ரைஸ் வந்து மெயினா வந்து லேம்ப் தானே மட்டன் போட்டு தானே பண்ணுவாங்க லம்ப் ரைஸ்னுவாங்க எப்படின்னு சொன்னா ஊர்ல வந்து முன்னாடி வந்து பார்சல் வாழையில வச்சு எல்லா கறியும் வச்சு ஒரு பார்சல் பண்ணி ஆமா இப்போ இங்க வந்து எல்லாம் பாக்ஸ்ல வந்துருச்சு ஆமா 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 அந்த ஸ்டைல தான் திருப்பி கட்டு சொல் மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும் மட்டன் இருக்கும் சிக்கன் இருக்கும் எக் இருக்கும் எல்லாம் ஒரே இருக்கும் எல்லாம் ஒரே ரைஸ் ஒரே ஐட்டம் எல்லாமே இருக்கும் ஓ சூப்பர் சீ ஃபுட் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி முட்டை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓபன் பண்ணி சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் வெஜிடேரியன் இருக்கும் அதுக்கு பேர் லம் ரைஸ் ஓகே அது நான் ட்ரை பண்ணுவேன் இங்க வந்து வெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு கொலம்போல இருந்து ஒருத்தவங்க பார்சல் அனுப்பிச்சாங்க அது வந்து இந்த இது இருக்குல்ல மாசி கருவாடு சூப்பர் டேஸ்ட் அது ரொம்ப நாள் வச்சு பாருங்க அதான் அது இங்க கிடைக்காது நீங்க உங்க வீட்டுல எடுத்து கொடுங்க அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு தருவாரு ஸ்ரீலங்கா அப்புறம் மால்டீவ்ஸ்ல அது ஃபேமஸ் மாசி கருவாடு ரொம்ப சூப்பரா ட்ரை ஃபிஷ் ஃபிஷ்ஷை காய வச்சு அதை தூள் பொடி சூடாக்கி அது சோத்துல போட்டு கத்தி சாப்பிட்டா எல்லாத்தையும் சாப்பிடலாம் பிரெட்டோட சாப்பிடலாம் பரோட்டாவோட சாப்பிடலாம் காம்பினேஷனே வேற லெவலில் இருக்கும் எப்படி நம்ம ஊர்ல கருவாடு சாதம் ஃபேமஸோ அந்த மாதிரி மாசியும் சாதம் எல்லாம் வேற லெவலில் இருக்கு சூப்பர் ஃபைன் தேங்க்யூ இந்த டைமை யூஸ் பண்ணிட்டோம் இன்னும் சாப்பிட வரல ஆனால் நாங்கள் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் இந்த ஊரில் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரி பரோட்டான்னு சொன்னாங்க அதை ஓப்பன் Going to tap back. See, it went back now. Shut up, man. I'm trying. Hello. பாருங்க மேல ஆஹா இது பாருங்க இதுக்குள்ளார ஆஹா Amrutam. ஐயோ அமிர்தம் சூப்பர் இங்க பாருங்க ஃபிஷ் இது என்ன ரால் brown That's it. It died. You killed it second time. ஐயோ அல்லு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ ரொம்ப டேஸ்ட்ங்க நல்லா ரொம்ப டேஸ்ட் அவர் பசிக்குது போறதுக்கு டக்குல ஓகே இது வந்து மட்டனா கிரி ப்ராட்ல இது உங்களுக்கு வந்து சீ ஃபுட் வச்சிருந்தீங்களா ஆமா இது நான் இப்ப இதுக்கு மட்டன் வச்சுக்க சொல்லிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு பாப்போமா யமி இது அப்படியே வச்சு என்ன சார் பாயில் பண்றோம் நீங்க ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க அந்த குழம்பு சூப்பரா இருக்குங்க உள்ளார அப்படியே வச்சு பேக் பண்றாங்களா இது எப்படி மேக் பண்ணுவாங்க சம்திங் ஒரு கறி வச்சு அப்படியே வாழையில கட்டி பாயில் பண்ண ஐ மீன் சூடு பயங்கர ஐயோ சூப்பர் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அல்டிமேட்டா அடிபொலி ஆமா கேரளா டைப்ஸ்னா அடிபொலி கனவா கொடுத்துருக்காங்க ஸ்குவிட் இது பாருங்க ஒரு பீஸும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல் ஸ்குவிட் ஃபுல்லாக எடுத்து பாருங்க நல்ல பீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு எல்லாமே சூப்பரா எல்லாமே சூப்பர் அல்டிமேட் சூப்பர் ஸோ இப்போ நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பரோட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னா பிச்சு போட்டுருவாங்க ஆமா அதுக்கு மேல சால்னா ஊற்றுவாங்க குழம்பு ஊற்றுவாங்க அந்த ஸ்டைல் தான் இப்போ அந்த 2 பரோட்டா வந்து அந்த குழம்புல பக்கா ஊறி செம்மையா இருக்கும் இப்போ இப்படி பாருங்க நல்லா ஊறி இருக்கு பாருங்க நல்லா ஊறி இருக்கு டிப்பாயி இந்த மட்டன் பீஸை வச்சு அவ்வளவுதான் Smith bro thinking you're eating everything in the review name. அவரை சாப்பிடவே இல்லை அவர் பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப நேரம் No, but always someone will say his opinion. Don't. அமிர்தம் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நிக்கிறாரு இவரு உங்க பேரு ரூபன்
சூப்பர். இவரு டி ராஜேந்தர் மாதிரி அவரே படம் எடுப்பாரு, அவரே பாட்டு எழுதுவாரு, அவரே நடிச்சுக்குவாரு, அந்த மாதிரி எல்லாமே பண்றாரு அவரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடிட்டே இருக்காரு கல்யாண வீடு மாதிரி. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் தானே? மட்டன் கொத்து தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ நல்ல கொத்து ரொட்டி சாப்பிட்ணுன்னா இங்கே வாங்க, அப்படியே ஆத்தென்டிக்காக டேஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் போய் சாப்பிட போகிறேன். எப்போ விட்டு தொலைச்சி சாப்பிட்டுல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்கான். 5 பரோட்டா உள்ளார போயிருக்கு அந்த வயிற்றுல. அது வயிறா இல்லை என்ன ஒரு குடவுலான்னு தெரியல. சாப்பிட்டாங்க. கொத்து ரொட்டி நம்ம போய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போது ஃபைனலாக அது சாப்பிட்டு அதையும் டேஸ்ட் பண்ணலாங்க. கொத்து ரொட்டி நல்லா போட்டு கொத்துன்னு கொத்துனாங்க. பார்த்தேன், கொஞ்சம் குழம்பு மேலே ஊற்றிக்கிட்டேன். பாருங்க, இதில் ரொட்டி இருக்கிறது என்ன பரோட்டா இருக்கிறதே தெரியல. அது அப்படியே பொடி மாஸ் மாதிரி நல்லா கொத்தி எடுத்துட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இல்லை, அங்கே கொஞ்சம் மீட் தென்படுது, கொஞ்சம் பரோட்டா டேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி டேஸ்ட் வருது. கேரட்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேரட் தென்படுது, கேரட்டும் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி டெட். மட்டன் கறி எங்கள் அம்மா வைப்பாங்க. அந்த கிரேவி அந்த மாதிரி இருக்குது, நல்ல டார்க்காக இருக்குது. அது வந்து பரோட்டாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி நல்லா தொச்சுக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டே சூப்பராகும். இது கேரளாலையும் நான் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் வித் பரோட்டா ரொம்ப ஆசம், சூப்பர். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். இது ஸ்டார்டிங் தான். இந்த மாதிரி லேம்ப் ரைஸு, அவங்க சொன்ன மாதிரி புட்டு, இது எல்லாமே சாப்பிட போகிறோம். So thank you guys. Thank you Valvai Saman. Nandri. Valvai Sumit Kumar. Valvai Sumit Kumar. And thank you Prasanna Jo. And thank you Puneet. And thank you Mr. Jiten. Most welcome. For helping us to shoot this. Thank you guys. Let's enjoy. See you in the next episode. He got vision. He got vision. He got vision. Bing 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 bing. He got vision. He got vision. He got vision. Bing 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 bing. He got vision. He got vision. He got vision. Bing 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 bing. He got vision. He got vision.